பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய் தோத்திர ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை ஆவியோடும் கருத்தோடும் பாடி உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள தேவன் பாராட்டுகிற பெரிய கிருபைக்காய் இரக்கத்துக்காய் தோத்திரம். எங்களுடைய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களை துரிதம் அழைத்துவாரும். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை தாரும். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பிரசனமாகி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று மீட்பர் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கண்டுகொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். நீங்க பாடுங்க. கண்டுகொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டேன். காடு அப்படி வாங்க. ஒரு பொக்கிஷம். நல்ல சத்தம் உயர்த்தி, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. நல்ல கரம் தட்டி பாடுவோம். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? சர்வ வல்லவர் என் சொந்தமானார். நல்ல முழு பலத்தோடு கரம் தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடி. எஸ், thank you Lord, thank you Jesus. நல்ல கரம் தட்டி பாட போகிறோம். ஆமென். thank you Lord. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. நீங்க பாடுங்க. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாளன். மறுபடியும். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாள. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளது பொங்குதமா. நீங்க பாடுங்க. சந்தோஷமோ சமாதானம். நன்றி அப்பா. என் உள்ளத்தில் பொங்கு. என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பயங்கள் எதிர்கால பயம், என்னை பயமோ பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் நிச்சயத்தோடு பாடுங்கள். பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாள. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் நான் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் நான் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்துடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்துடுவார்.
ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை திறந்து பாருங்களேன். ஹalleluya. இந்த இடத்துல ஜீவனோடு வச்சிருக்கிறார்னா எதற்கு தெரியுமா? அவரை மகிமைப்படுத்துவதற்கு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் சுகம் தந்து பலன் தந்து நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிற ஒரே ஒரு நோக்கம் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் உங்க கண்கள் மூடி இருக்கட்டும். ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஜீவனோடு எதற்கு வச்சிருக்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் என்ன நீங்க ஜீவனோடு எதற்கு பாதுகாத்து, ஒவ்வொரு நாளும் சுகம் தந்து பலன் தந்து எதற்கு என்ன நீங்க வழி நடத்துறீங்களோ, உங்க சித்தத்தை செய்ய உமக்கென்று வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு நிமிஷம் நல்ல சத்தம் உயர்த்தி தகப்பனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவர் தந்த வாழ்க்கை, அவர் தந்த ஜீவன், அவருக்கென்று வாழ பிரயோஜனமாய் அவர் சித்தத்தை நிறைவேற்ற மாத்திரம் தாங்க. அதற்கு தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஜீவன் சுகம் பலன் தந்து நம்மையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற சத்தம் உயர்த்தப்படட்டும். இந்த இடத்துல இருக்கிறவங்க நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, ஏசப்பா என் விருப்பத்துக்கு வாழ்ற வாழ்க்கை அல்ல, உமக்காய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்காய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க thank you Jesus hallelujah. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. நீங்க மாத்திரம் பாட போறீங்க, எத்தனைதான் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக நியமித்த மெலோடி, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். கொஞ்சம் சத்தமா இருக்கட்டும். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். மறுபடியும் சொல்லுங்க, எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். ஹalleluya 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 ஹalleluya. தேவ மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நமக்கு ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க, கரத்தை உயர்த்தி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓடுகிறேன் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், எனக்கு நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா 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 ஆமென். பந்தய பொருளுக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க, அந்த ஓட்ட பந்தயத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஒருவேளை அநேகர் ஓடுறதுக்கு ஆயத்தமா இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ட்ராக்க நியமித்து வைத்திருப்பாங்க. ஓட திறமை உள்ளவங்க இருக்கலாம். அவன் அடுத்த ட்ராக்ல ஓடி லக்கை அடைந்தாலும் அந்த வெற்றி அவனுக்கு அல்ல.
அவனுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற ட்ராக்ல அவன் ஓடி அந்த இலக்கை அடையும் பொழுது மாத்திரம், அதே போலதான் நம்ம வாழ்க்கை. நமக்கென்று நியமித்திருக்கிற ட்ராக்ல, நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற நியமித்த ட்ராக்ல ஓடும் பொழுது மாத்திரமே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எஃப் ஷார்ப் மேஜர் கொடுங்க பிரதர். எஃப் ஷார்ப் மேஜர் ஒரு பாடல் வரியை பாடி தொடர்ந்து அப்படி நம்ம கர்த்தரை ஆராதித்து அடுத்த பகுதிக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் போற இடங்களில், அழைக்கப்படுகிற இடங்களில சொல்லுகிறது ஒன்றுதான். இந்த இடத்துல ஒரு 2 மணி நேரமோ ஒரு 3 மணி நேரமோ தேவனுடைய பாதப்படியில் அமர்ந்து அவரை ஆராதிக்கிற நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்லுவேன், அந்த 2 மணி நேரமும் கர்த்தர் நம்ம ஜீவனோடு வச்சதை நினைச்சு முழு பலத்தையும் அவருக்கென்று செலவழிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம உலகத்துல எதற்கெல்லாமோ நம்ம பலனை செலவழிக்கிறோம், அது அல்ல. அதை விட முக்கியமான ஒண்ணு அவருடைய சமூகத்துல அவருக்கென்று அவரை உயர்த்துவதுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கரம் தட்டி பாட போகிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். அந்த ஸ்டான்ஸா சொல்லுகிறது, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரம் தட்டி பாடுவோமா? Thank you Jesus, glory to God. நல்ல கரம் தட்டி பத்து நரம்பு வீணையினாலும் நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எஸ். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவரைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்க உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். நீங்க பாடுங்க. மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னிறைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. இயேசு உன்னிறைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் உடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் உடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இந்த நிறைவேற்றுவார். என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இந்த நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நீ சுமிட்டும் என்று மாறிட நாம
நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் ஏற்றும் இன்றும் அவர் மாறாது மாறிட நாமம் நம்பினோரை கைவிட நாமம் ஏற்றும் இன்றும் மாறிட நாமம் நம்பினோரை கைவிட நாமம் ஏற்றும் இன்றும் கைவிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையற்ற நாமம் என்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையற்ற நாமம் என்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையற்ற நாமம் என்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையற்ற நாமம் என்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையற்ற நாமம் என்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையற்ற நாமம் என்ப நாமம் சாத்தானின் சேனை ஜெயிக்கின்ற நாமம் சாப பிசாசை துரத்திடும் 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 நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையற்ற நாமம் என்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையற்ற நாமம் என்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையற்ற நாமம் என்ப நாமம் ஹல்லேலூயா 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 கண்கள் மூடி இருந்தவாறு உங்க வலது கரத்தை மாத்திரம் பரவதுக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு வரிய மாத்திரம் ஆண்டவரோடு நம்ம அர்ப்பணித்து பாட போகிறோம். அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன், அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்ய சம்பனர். இதுவரை அவருடைய கிருபையினாலே நம்மை பாதுகாத்தார்னு சொல்றவங்க, இதுவரை அவருடைய கிருபையினாலே என்னை நடத்துகிறாரு சொல்றவங்க, உங்க வலது கரம் மாத்திரம் அப்பாக்கு நேரம் உயர்ந்து இருக்கட்டும். ஆராதனை என்பது நம்மளை தாழ்த்தி அவரை உயர்த்துவது. ஆராதனை என்பது நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரை என்று சொல்லி அவரை உயர்த்துவது தாங்க ஆராதனை. அவர் விரும்புகிற ஆராதனை அதுதான். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. எஸ் லார்ட், என் ஜீவனை எத்தனை முறை நம்ம மரிக்கிற சூழ்நிலை வந்தாலும் என் ஜீவனை நன்றி அப்பா. மீட்டவரே, மீட்டெடுத்தீங்களப்பா, என்ன வாழ வச்சிருக்கீங்களப்பா. உங்க சத்தம் உணர்ந்து சொல்லுங்க, மீட்டவரே. மைக்கு சத்தம் இப்ப வராது, நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க. ஏசையா என் முன்னே
பார்க்கிறேன் உங்க அன்பை. சொல்லுங்க, நினைச்சு பார்க்கிறேன்ப்பா உங்க அன்பை. நீர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், நீர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்மோடு உறவாடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு வேணும். எத்தனை பேர் விரும்பி கேட்கறீங்க? சொல்லுவோம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. சொல்லுவோமா? உம்மை போல புரிந்து கொள்ள நல்லவர் யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. போதும், நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என்னோடு வாசம் பண்ணுவதை விட விலையேற பெற்றது வேற எதுவுமே இல்லை. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் ஏசையா. தாய் போல தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் ஏசையா. உம்மை போல புரிந்து நிற்க முடியாது, நிற்க முடியாது. அவங்க அன்பை பாடுவாங்க, முடியாது. மகிமை நிரப்பி கொண்டே இருக்கிறது. அவருடைய மகிமை உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. எல்லாருடைய கரம் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. எவ்வளவு சத்தம் உயர்த்தி என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறார், என்னை சுகத்தோடு வச்சிருக்கிறார். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, நீ போதும். இவ்வளவுதான் சத்தமா? நல்ல சத்தம் உயர்த்தி, என் ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. எல்லா துதிகன மகிமை எல்லாம் அப்பாக்கு மாத்திரமே எடுத்து எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வேத பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வேத
பத்திரமாய் பயனைந்து கொள்ளுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவ ஆவியானவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், எங்களை உருவாக்குகிற வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து என்னோடும் எங்களோடு நீர் பேசும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் அல்ல 17வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே அங்கே விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய ஆவியானவரை குறித்து வேதம் தருகிற ஒரு காரியம் என்ன? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே கூடி வந்தாலும் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்படினால் நம் நடுவிலே இப்பொழுது ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறபடியினால் அவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்ப இந்த இடத்திற்கு வந்து நம் ஆண்டவரை சற்று நேரம் ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த இடத்துல இருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாய் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரு அருமையான வரைபடம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காட்சி. அந்த திருக்காட்சியிலே நம்ம பார்க்கிறோம், ஒரு உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கின் வழியாக எசேக்கியேலை ஆவியானவருடைய கரம் நடத்துகிறது. முதல் அதிகாரம் 2வது வசனம், முதல் வசனம் 2வது வசனம். 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 1-2 எடுத்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. அந்த எலும்புல எந்த உயிர் சத்தும் இல்லை. அது மிகவும் உலர்ந்து காய்ந்து போன எலும்புகளாய் இருந்தது. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் எசேக்கியேலுக்கு. இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்ட பொழுது தீர்க்கதரிசியால் பதில் சொல்ல முடியல. அவர் சொன்னாரு, ஆண்டவரே அது உமக்கே தெரியும். ஏன்னா மனிதனுடைய மூளையிலே மனிதனுடைய அறிவுக்கு அடங்காத ஒரு காரியம். எலும்புகளா கிடக்குது, துண்டு துண்டு எலும்புகளா கிடக்கு. அவைகள் மிகவும் உலர்ந்து போயிருக்கிறது. அப்படின்னா அது மரித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனது போல, எத்தனையோ வருடங்களாய் அவைகள் உணர்வில்லாமல் உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள். ஆண்டவர் அங்கே கேட்கிறார், எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்ட பொழுது தெரியல ஆண்டவரே என்று சொன்ன பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை, கர்த்தருடைய வார்த்தையை சொல். இந்த எலும்புகளுக்குள்ளே அப்படி உயிர் உண்டாக ஆரம்பித்தது. தொடர்ந்து நம்ம வாசித்திருக்கிறோம், இந்த எலும்புகளுக்குள்ளே உயிர் உண்டாக ஆரம்பித்தது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த எலும்புகள் உலர்ந்து போய் கிடக்கிற வண்ணமாய்த்தான் இன்றைக்கு ஆண்டவருடைய ஜனம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளி தோற்றத்திற்கு அவர்கள் ஒவ்வொரு விதமாய் காணப்பட்டாலும் அவருடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்வு மிகவும் உலர்ந்து போய் கிடக்கிறது. அவைகள் உயிர் இல்லாமல் கிடக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஏற்கனவே நம்ம வாசித்திருக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கிரமங்கள் பாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. வெளியே நாம் எல்லா காரியங்களிலும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றபடி நடித்துக் கொள்ளுகிறோம். உலகமே ஒரு நாடக மேடை என்பது போல ஆளுக்கு தக்கபடி எல்லாம் பேச படித்திருக்கிறோம்.
ஆளுக்கு தக்கபடி எல்லாம் நடிக்க பழகி இருக்கிறோம். யாரிடத்துல என்ன பேச வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு அதை மறைத்து கொண்டு வெளியே நல்லவர்களை போல, ஆவிக்குரியவர்களை போலவும் நம்மை காட்டிக் கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தருடைய கை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிரடையாமல் செத்து போய் கிடக்கிறது. எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி ஆண்டவர் அந்த எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். எலும்புகள் உயிரடைய ஆரம்பிக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் பல நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு செத்து போய் கிடக்கிறது. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஆண்டவருடைய ஆவியை பெற்று அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வு ஜீவனோடு இருந்த காலத்தில் சவுல் ராணுவத்தோடு அவனை விரட்டி கொண்டு வருகிறார். எப்படியாவது தாவீதை கொலை செய்து விட வேண்டும் என்று வனாந்தரத்திலே, காட்டுக்குள்ளே தாவீதோடு இருந்தவர்களும் அப்படி உயிருக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பின்னாலே ஒரு ராணுவமே விரட்டி கொண்டு வருகிறது. ஒரு நாள் அவர்கள் ஆங்காங்கே ஒளிந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் தாவீது அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அவன் கூட இருந்த ஒரு சில ராணுவ வீரர்கள் வந்து சொன்னார்கள், தாவீது, நல்ல சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. இந்த மலைக்கு அந்த பக்கத்திலே சவுல் இருக்கிறார். நாம் இங்கே இருப்பது அவருக்கு தெரியாது. நீ இப்ப போனீன்னா இந்த சவுலை ஒரே குத்தா குத்தி கொலை செய்து விடலாம். நமக்கு அச்சுறுத்தல் அவன்தான். சவுல் இறந்து விட்டால் அப்புறம் ராஜ்யபாரம் நமக்கு வந்துடும். நாம ஏன் இப்படி காட்டுக்குள்ள வனாந்தரத்துல உயிரை கையில பிடிச்சு ஏன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கணும்? கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், தாவீதும் உடைவாளை எடுத்துக்கொண்டு இந்த மலைக்கு அப்புறத்திலே கடந்து போகிறான். தாவீது வருவதை அறியாமல் அந்த பக்கமாய் திரும்பி சவுல் அமர்ந்திருக்கிறார். சவுலுக்கு தெரியாது பின்னால தாவீது வருகிறார் என்று. தாவீது நினைத்தால் ஒரே குத்தாய் குத்தி போடலாம். தாவீது அதை செய்யவில்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சவுல், அதை நான் எப்படி அவன் மேல கை போடுவேன்னு சொல்லி அந்த சவுலினுடைய வஸ்திர தொங்கலை அறுத்து கொண்டான். ஒரு பீஸ், ஒரு கிளாத்ல அவனுடைய பெரிய அங்கி, அந்த அங்கி பின்னால கிடக்குது. இவன் வந்ததும் தெரியாது, அந்த அங்கில ஒரு சின்ன பீஸா அறுத்ததும் தெரியாது. அப்படியே தாவீது வருகிறார். வேதம் மிக அழகாய், தமிழ் வேதம் சொல்லுகிறது, சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் தாவீதினுடைய உள்ளம் படபடபடன்னு அடிச்சுதான். தப்பு செய்திட்டிய தாவீது, தப்பு செய்திட்டிய தாவீது. உயிர் துடிப்பாய் இருந்த நேரம் அது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த தாவீதை உயிர்ப்பித்து அபிஷேகித்ததுனால அந்த தாவீதினுடைய உள் உணர்வுகள், தாவீதினுடைய மனசாட்சி, தாவீதினுடைய ஆவிக்குரிய வாழ்வு உயிர்ப்போடு இருந்த பொழுது ஒரு சின்ன தவறு வாழ்க்கையில அமைதியை கெடுத்துருச்சு. உள்ளம் படபடபடன் துடிச்சுதான். இதே தாவீது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இதே தாவீதை தான் அங்கேயும் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஒரு நாள் சாயங்கால வேளையிலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருந்த பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை, குளித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். உள்ளத்திலே இச்சை வந்தது. அவன் உள்ளத்திலே அருவருப்பான எண்ணங்கள் வந்தது. அவன் உள்ளத்திலே விபச்சார சிந்தனை வந்தது. இப்போ உள்ளம் படபடன் துடிக்கல. ஆரம்பத்துல அவன் அபிஷேகம் பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் அங்கே தாவீதினுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்தாலே அவன் உள்ளம் தப்பு பண்ணிட்டமேன்னு படபடபடன் துடிச்சது. உயிரோடு இருந்தான். இப்பொழுதும் அதே தாவீது தான், அதே அபிஷேகம் பெற்றவன் தான். துணிகரமாய் பாவம் செய்ய துணிகிறான். கணவரை நயவஞ்சகமாய் கொலை செய்கிறான். அவளை தனக்கு மனைவியாய் எடுத்துக் கொள்ளுகிறார். விட்டது. பாவத்துக்கு விரோதமாய் அவன் தவறு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இன்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தனித்தனியாய் பேசிக் கொண்டிருக்கிற அவர் விரும்புகிறார். உங்களுடைய உலர்ந்த எலும்புகள் இன்றைக்கு உயிரடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு விடுதலையின் வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
எனக்கு அன்பானவர்களே, யாத்ராகம புஸ்தகத்திலே 40 அதிகாரங்கள் உண்டு. ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு நீங்கள் சென்று அந்த பழக்கம் இருக்குமானால் உங்களுக்கு தெரியும். அங்கே வருஷ கணக்கில் அந்த யாத்ராகமம் 40 அதிகாரங்களையும் மறுபடி 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 சபை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த 40 அதிகாரம்தான் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை கடவுள் விடுதலை செய்து கானான் தேசத்திற்குள்ளே அழைத்து கொண்டு வந்தார். அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை வாழ்வுக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தார். அந்த 40 ஆண்டு காலம் அவர்கள் வனாந்தரத்திலே நடந்தது தான் 40 அதிகாரம். அதன் பிறகும் சில அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 40 அதிகாரங்களை நீங்கள் படியுங்கள். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இந்த 40 அதிகாரங்களிலே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதையெல்லாம் அனுபவித்தார்கள், எந்தெந்த அற்புதங்களை ருசித்தார்கள், என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன போராட்டங்கள் வந்தது, என்னென்ன ஆசீர்வாதங்கள் வந்ததோ அதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கிறது. நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாய் நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நித்திய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் ஒவ்வொருவரும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே வந்தோமானால் நமக்கு வருகிற அனைத்து பிரச்சனைகளும் இந்த யாத்ராகம புஸ்தகத்தில் உள்ள பிரச்சனைகள் தான். வேற வேற பெயர்ல இருக்கலாம், வேற வேற டிசைன்ல இருக்கலாம், ஆனா பிரச்சனையின் அடித்தளம் ஒன்றுதான். இவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார்கள், இவர்கள் வனாந்திரத்தை வாழ்க்கையை விட்டு அந்த கானான் தேசத்திற்குள்ளே எப்படி அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள், இதைத்தான் அந்த 40 அதிகாரங்கள் விவரிக்கிறது. இந்த 40 அதிகாரங்களை குறித்து நீங்கள் அதிக கவனமாய் நீங்கள் வாசிப்பீர்களானால் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். 4 பகுதியாய் அந்த 40 அதிகாரமும் பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 2 பகுதியை மாத்திரம் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி அந்த பந்தய பொருளை நீங்கள் கரெக்டாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் விடுதலையின் வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு நிரந்தர விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எகிப்திலே பாவ அடிமைத்தனத்திலே இந்த ஜனங்கள் இருந்தார்கள். 430 வருஷம் தலைமுறை 12 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று வைத்துக் கொண்டால் எத்தனை தலைமுறையாய் பாவத்திலே அவர்கள் ஜீவித்தார்கள் பாருங்கள். இத்தனை தலைமுறையாய் பாவத்திலே ஜீவித்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்து அழைத்து வந்தார். விடுதலையின் வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் இந்த விடுதலையை அவர்கள் கொடுப்பதற்கு முன்பாக 10 விதமான வாதைகளால் அந்த எகிப்தியர்களை அவர் வாதித்த பொழுது இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். விடுதலையின் வாழ்வு எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டார்கள். ஒரு தகப்பன் இருந்தார், அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். சொத்துல தனக்குள்ள பங்கை தான் அவன் வாங்கினான். தனக்குள்ள பங்கை வாங்கி கொண்டு தூர தேசத்தில் போய் அதை துன்மார்க்கமாய் செலவழித்தான். அது பாவ வாழ்க்கையை குறிக்குது. பாவ வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த இளைய குமாரனுடைய நிலைமை என்ன? பன்றிகள் சாப்பிடும் தவிட்டை கூட அவனுக்கு யாரும் கொடுக்க முடியாத ஒரு பயங்கரமான கொடுமையான ஒரு சூழ்நிலை. எகிப்தின் அடிமைத்தனமும் அப்படித்தான் இருந்தது. எகிப்திலும் அவர்கள் அப்படித்தான் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கவனித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய அழுகை, அவருடைய புலம்பல், அவருடைய வேதனையை அவர் கண்டுகொண்டுதான் இருந்தார். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையில் அல்லது குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய பிசினஸ்ல இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய அழுகை, உங்களுடைய கண்ணீர், நீங்கள் படுகிற பாடுகளை அவர் பார்த்து அவரும் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். 40 வருட காலம் மோசே வனாந்தரத்திலே ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு நாள் ஒரு முட்செடி தீப்பற்றி எரிகிறது. அந்த அதிசய காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன் என்று மோசே வந்த பொழுது அந்த தீக்குள் இருந்து கர்த்தருடைய சத்தம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், மோசே, எகிப்திலே என் ஜனம் இடுகிற வேதனையை
என் மக்கள் படுகிற வேதனைகளையும் பெருமூச்சையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை மோசேயிடத்திலே ஆண்டவர் சொன்ன பொழுது இஸ்ரவேலில் அந்த எகிப்திலே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவருக்கு தெரியாது இந்த காரியம். நமக்காக ஒரு ஆண்டவர் வேதனையை பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வேதனைகளை எல்லாம் ஒரு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம விடுகிற கண்ணீரை எல்லாம் ஒரு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் மோசேயினிடத்திலே அங்கே தன்னுடைய ஊழியக்காரரிடத்திலே அவர் சொல்றார், நான் அவர்கள் படுகிற கஷ்டங்களை அறிந்திருக்கிறேன் மகனே. அவர்களை விடுதலை செய்ய இறங்கி வந்தேன். அவர்களை நான் விடுதலை செய்து அழைத்து வரப்போகிறேன். நீ போய் பார்வோனிடத்திலே பேசு. ஜனங்கள் விடுதலை அடைந்து வந்தார்கள். பரம கானானுக்கு செல்ல வேண்டுமானால், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நாம் சென்று அவரோடு கூட நித்திய காலமாய் மகிழ்ச்சியாய் நாம் இருக்க வேண்டுமானால், இந்த பூலோக வாழ்க்கை என்பது எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். நாம் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. இந்த உலகம் நமக்கானதல்ல. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். அந்த விடுதலையின் வாழ்வின் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கணும். அந்த விடுதலை வாழ்வின் அந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நீங்கள் விடுதலை அடையாமல் இருக்கிற உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இத்தனை பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நிரந்தர விடுதலையை இந்த சாயங்கால வேளையில், இந்த ராத்திரி வேளையில நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டும் பிரியமானவர்களே. என்றால் கர்த்தரே ஆவியானவர். அவருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்றால் இங்கே ஆவியானவர் உண்டு. இங்கே ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் கட்டாய நம்மை விடுதலை செய்துதான் அனுப்ப வேண்டும். இந்த விடுதலை வாழ்வை பெறாமல் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வர முடியாது. விடுதலையின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலையின் வாழ்வு அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். இந்த விடுதலை வாழ்வை பெற்றுக்கொண்டுதான் இஸ்ரேல் ஜனங்கள் வந்தார்கள். அடுத்ததாக இரண்டாவது, இந்த விடுதலை வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் அநேகர் இந்த இடத்துல இருக்கிறோம். விடுதலை வாழ்வை பெற்றுக்கொண்டோம். இப்போ பழைய பாவத்தை நாம் செய்கிறதில்லை, பழைய அக்கிரமங்களை நாம் செய்கிறதில்லை. ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு ஆவிக்குரிய வாழ்வுக்குள்ளே நாம் வந்து விட்டோம். ஒரு நல்ல ஐக்கியத்திலே இருக்கிறோம். நமக்காய் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு அருமையான மக்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள், விடுதலை பெற்று விட்டீர்கள். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் விசுவாச வாழ்வு. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருப்போமானால், விசுவாசம் என்பதற்கு தமிழ் பொருள், தமிழ் வார்த்தை என்னன்னா பற்றுறுதி. சிக்குன்னு பிடிக்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, அது சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு தமிழ் வார்த்தை உறுதியாய் பற்றி கொள்ளுதல். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்று 26:3 ஏசாயால வாசிக்கிறது போல, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஆரம்பத்தில் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் விசுவாச வாழ்விலே அவர்கள் தங்களை இழந்து போக ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆரம்பத்தில் நம்பிக்கையோடு வந்தார்கள். 6 லட்சத்திற்கும் அதிகமான ஆண்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது விடுதலையோடு தான் வந்தாங்க, ரட்சிப்பின் அனுபவத்தோடு தான் வந்தாங்க. அவர்கள் பரம கானானை நம்பி, வாக்குத்தத்தத்தை நம்பி, மோசேயினுடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய வார்த்தையாய் ஏற்றுக்கொண்டுதான் வெளியே கடந்து வந்தார்கள். ஆரம்பத்திலே நம்பிக்கையிலே உறுதியாய் இருந்தார்கள். ஆனால் செங்கடல் அவர்களை மறித்த பொழுது தங்கள் ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கையின் உறுதியிலே தளர்ந்து போனார்கள். ஆண்டவர் அந்த உறுதி மறுபடியும் வர வேண்டும் என்று செங்கடலை 2ஆக பிளந்து
அந்த இஸ்ரவேல் மக்களை வனாந்திர தரையில் நடக்கிறது போல கடலுக்கு நடுவிலே அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். அக்கறைக்கு வந்தார்கள், துதித்து பாடினார்கள், ஆண்டவரை புகழ்ந்தார்கள், நன்றி செலுத்தினார்கள். இவர்கள் மறுபடியும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வார்கள் என்று ஆண்டவர் எண்ணினார். அடுத்த 3 நாட்கள் வனாந்திரத்திலே அவர்கள் நடக்கும் பொழுது தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. தண்ணி இல்லாமல் நாக்கெல்லாம் வறண்டு போய் சாகர நிலைமைக்கு இந்த மக்கள் ஆன பொழுது ஒரு கிணத்துல தண்ணி இருந்தது. ஆவலோடு ஓடினார்கள். வாயில வைக்க முடியல, கசப்பாய் இருந்தது. மாறா என்று அழைத்தார்கள். மாறா என்றால் கசப்பு என்று அர்த்தம். அந்த மாறாவின் தண்ணீரை ஆண்டவர் அத்தனை இஸ்ரவேல் மக்களுக்கு நடுவில் அது மதுரமாய் மாற்றி காண்பித்தார். சுவையான தண்ணீராய் மாற்றி காண்பித்தார். அப்பமாவது இந்த மக்கள் நம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்வார்கள். என்ன வந்தாலும் இந்த ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். எவ்வளவு கசப்பான தண்ணீராய் இருந்தாலும் தித்திப்பாய் மாற்றுவார். எத்தனை பெரிய சமுத்திரம் நம்மை அடைத்தாலும் அதை 2ஆய் பிளந்து அதை நடுவிலே நம்மை அழைத்து செல்வார். இப்படி உறுதியாய் தன்னை பற்றிக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்து காண்பித்தார். ஆனால் ஜனங்களோ எபிரேயர்ல 2, 3, 4, 5 இந்த அதிகாரங்களை, ஆரம்ப அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அவர்கள் வனாந்திரத்திலே செத்து விழுந்தார்கள். 6 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததுல யோசுவா, காலேப் தவிர வேறு ஒருவரும் கானான் தேசத்துக்குள் உள்ள போகல. காரணம் என்ன? விசுவாச வாழ்வு இல்லை. இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்தில் நாம் வைத்திருந்த அந்த நம்பிக்கையின் உறுதி இன்றைக்கு இல்லை. நம்பிக்கையின் உறுதி இன்றைக்கு இல்லை. ஒரு விதமான மந்தமான ஒரு சூழ்நிலை எல்லா இடங்களிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான கன்வென்ஷன்கள் நடக்கிறது, ஆயிரக்கணக்கான எழுப்புதல் கூட்டங்கள், எல்லா கடமைக்காய் நடந்து கொண்டே. பிரசங்கியார்களுக்கு பஞ்சமில்லை, திருச்சபைகளுக்கு பஞ்சமில்லை, பெந்தேகோஸ்தே திருச்சபைகளுக்கும் பஞ்சமில்லை. எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு உலர்ந்து போய்தான் இருக்கிறது. ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே அவர்கள் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை இழந்து போனார்கள். வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆனால் அவர்கள் எதையோ நினைத்து கொண்டு எப்படியும் கானானுக்கு போயிடலாம் சொல்லி அவர்கள் யோசித்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் பிலிப்பியர்கள் எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் தன்னை இணைத்து அந்த அதிகாரத்தை 3ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது அவர் தன்னையே அதில் இணைத்து எழுதுகிறார். நான் ஒன்று செய்கிறேன் சகோதரரே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவினால் அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாய் மாறும்படி லக்கை நோக்கி தொடருகிறேன். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு இலக்கு இருந்தது. அவருக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்காய்த்தான் நான் அழைக்கப்பட்டேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் ஆண்டவர் அவருடைய அனாதி நோக்கம், அனாதி சித்தம் நாம் ஒருவரும் கெட்டு போய்விடக் கூடாது. நாம் ஒருவரும் இந்த பரம கானானை இழந்து விடக்கூடாது. ஒருவர் கூட இந்த வனாந்திர வாழ்க்கையிலே மறித்து அவருடைய ராஜ்யம் செல்லுகிற அந்த சாக்கியத்தை இழந்துவிடக் கூடாது என்று ஆண்டவர் விரும்பி தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த பூமிக்கு கொடுத்தார். அந்த அளவுக்கு அவர் நம்மை நேசித்தார், அன்பு பாராட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் இங்கே 3:14 எபிரேயர்ல சொல்றாரு. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால், ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கையை நாம் விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவின் இடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆகவேதான் ஐயா பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்துக்கொண்டேன்? விசுவாச வாழ்வை காத்துக்கொண்டேன். பவுலுக்கு ஒரு பெரிய போராட்டம், நமக்கும் அதே போராட்டம் உண்டு. என்ன போராட்டம்? விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கான போராட்டம். நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான விசுவாசம், பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, இந்த அருமையான விசுவாசம்.
விசுவாசத்தை விட்டுவிடாதபடி, இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் போராட வேண்டும் பிரியமானவர்களே. விசுவாச வாழ்வு என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். விசுவாச வாழ்வு என்பது என்ன? காண்கிறதை நம்புவதல்ல விசுவாசம், காணாததை நம்புவதுதான் விசுவாசம். அப்ப காணாதது எது? இந்த இடத்துல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய ஆண்டவர், தேவதூதர்கள், இந்த இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கிற இன்னொரு உலகம், இன்விசிபிள் வேர்ல்டு, நமக்குள் இருக்கிற ஆவி, ஜீவன், நம்முடைய உயிரையே நம்ம இன்னும் பார்க்கல, அதெல்லாம் காணக்கூடாதது. இந்த காணக்கூடாத இந்த உலகத்தோடு நம்முடைய இந்த வாழ்க்கையை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அருமையா இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய விசுவாச வாழ்வு என்பது, விசுவாச வாழ்விலே நாம் விசுவாசத்திலே வாழ வேண்டுமானால் நம்முடைய இந்த நடைமுறை வாழ்க்கை, உலக பிரகாரமான இந்த வாழ்க்கை ஆண்டவருடைய விசுவாசத்தோடு நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இங்கு பார்க்கிற இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தோடு நாம் இணைக்கப்படக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிற காணாதவைகளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அது எப்படி காணாத தெய்வத்தோடு நாம் இணைந்திருப்பது? விசுவாச வாழ்வுக்கு ஆண்டவர் சில வசதிகளை செய்து தந்திருக்கிறார். விசுவாச வாழ்விலே நாம் அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த விசுவாச வாழ்விலே நாம் நடந்து வர வேண்டுமானால் 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, நம்முடைய ஜெப வாழ்வு. அரூபியான தெய்வத்தோடு பேசுகிற பெரிய ஸ்லாக்கி, அரூபியான தெய்வத்தோடு, காணக்கூடாத தெய்வத்தோடு காண்கிறது போல பேசினார்கள் நம்முடைய பரிசுத்த பிதாக்கள், முற்பிதாக்கள். அவரை காணாமல் இருந்தும் காண்கிறது போல உறுதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பேதுரு ரொம்ப அழகாக அதை எழுதுகிறார். காணாமல் இருந்தும் அவரில் அன்பு கூறுகிறீர்கள், அவரை தரிசியாமல் இருந்தும் அவரை நேசிக்கிறீர்கள். இந்த விசுவாச வாழ்வு நம்முடைய ஜெப ஜீவியத்திலே வெளிப்பட வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்வு விசுவாச வாழ்வு காணக்கூடாத தெய்வத்தோடு இணைந்த வாழ்வாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஜெப நேரங்கள் அதிகரித்திருக்க வேண்டும். ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த திருச்சபையிலும், அது பெந்தேகோஸ்தே சபையா இருக்கலாம், அல்லது சிஎஸ்ஐ ஆர்சி, அல்லது எந்த இசிஐ சர்ச்சா இருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் அப்படிங்கிற ஆராதனையே கிடையாது. புத்தாண்டு ஆராதனை நடத்துவாங்க. அன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல எங்கேயுமே இந்த வாக்குத்தத்த வசனம், வாக்குத்தத்தம் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நாங்கள் பழைய வருட ஆராதனையிலே போதகர் எங்களுக்கு கேட்கிற காரியம் தான், நீ ஜெப ஜீவியம் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே எப்படி இருந்தது, இன்னைக்கு ஜனவரி 31 ராத்திரியில் வந்திருக்க ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது? 1ஆம் தேதி நீ ஜெபித்தது போல இந்த 31ஆம் தேதியில உன்னுடைய ஜெப வாழ்வு பெருகி இருக்கிறதா என்றால் நீ சரியான ஆவிக்குரிய வாழ்வில் இருக்கிறாய் என்று பொருள். இல்லையா, அதே நிலைமையில தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீ பின்மாற்றத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறாய் என்று பொருள். இல்லை, என் ஜெப ஜீவியம் குறைந்து விட்டது, நான் இந்த வருஷத்தை துவக்கின பொழுது உற்சாகமாய் துவக்கினேன், அந்த உற்சாகம் டிசம்பர்ல எனக்கு இல்லை என்று சொன்னால் நீ பின்வாங்கி விட்டாய் என்று பொருள், ஆபத்தில் இருக்கிறாய் என்ற பொருள், ஆபத்தில் இருக்கிறாய் என்று பொருள். கண்பானவர்களே, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா பிற்பாடு கதறினான், அழுதான், மன்னிப்பு கேட்டான், ஆனால் மனமாறுதலை காணாமல் போனான். நம்ம நினைக்கிறோம் இந்த மாசம் கொஞ்சம் பிரேயர்ல நம்ம வீக்கா இருக்கிறோம், அடுத்த மாசம் சரி பண்ணிக்கலாம், நமக்கு இப்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இப்ப நமக்கு ரொம்ப கொஞ்சம் பலவீனமா இருக்கு, இப்ப நமக்கு அதிகமான நேரம் தூக்கம் வருது, நம்ம ஜெபிக்க முடியல, சரி ஒரு 10 நாள் போகட்டுமே அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம். இல்லை, மறுபடி சந்தர்ப்பம் கிடைக்காமலே போய்விடும். வேதத்துல 10 பேர் 20 பேரை சொல்லலாம், மறுபடி சந்தர்ப்பம் கிடைக்காமல் போனவர்கள். ஏசா அழுதான், மன்றாடினான், கூக்குரலிட்டான், மனமாறுதலை காணாமல் போனான், மனமாறுதலை காணாமல் போனான்.
இப்ப இந்த கூழ் எனக்கு வேணும், இந்த சிவப்பான கூழ் எனக்கு வேணும், உயிரே போது சேஷ்டபுத்திர பாகம் இருந்தன்னு சொல்லி அதை விற்று போட்டான், அலட்சியப்படுத்தினான். கிறிஸ்தவ வாழ்வு, நம்முடைய ஜெப ஜீவியம் அலட்சியப்படுத்தப்படக்கூடிய ஜீவியம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்வினுடைய மூச்சு ஜெபம். மூச்சு நின்றுச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்புறம் நான் வந்துக்கிடுவேன், அப்புறம் நான் ஜெபிச்சுக்கிடுவேன், அப்புறம் இந்த ஒரு தப்பை மட்டும் செய்துக்கிடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம மன்னிப்படுத்திக்கலாம், நம்ம திரும்ப ஜெபம் பண்ணிக்கலாம், ஒரு 2 நாள் உபவாசம் போட்டா சரியாயிரும் சொல்லி உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிற காரியங்கள் அது. பிற்பாடு அழுதான், கதறினான், மனம் திரும்பதுக்குத்தான் வந்தான், மறுபடி மனமாறுதலை காணாமல் போனான் ஏசா. கண்பானவர்களே, உடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஆண்டவரோடு, இன்விசிபிள் வேர்ல்டோடு உங்கள் வாழ்க்கை இணைக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த உலகத்துக்கு தான் நம்ம போகிறோம், அந்த ஆவிக்குரிய உலகத்துல தான் வாழ போகிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல, இந்த உலகம் நமக்கு சாஸ்வதம் அல்ல, நாம் அந்த உலகத்துக்குரியவர்கள். ஆகவே அந்த உலகத்து மனிதர்களோடு நாம் இணைக்கப்பட வேண்டும். அந்த உலகத்தின் நடுநாயகமாய் இருக்கிற தெய்வத்தோடு நாம் இணைக்கப்பட வேண்டும். அந்த தெய்வத்தோடு நாம் இணைக்கப்படுவதனுடைய முதல் படி ஜெப வாழ்வு. ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் தனித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தோம்? ஆண்டவரோடு எவ்வளவு நேரம்? ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் பேசினீர்கள்? இன்னைக்கு நம்ம வீடுகளில் கூட இன்று காலை ஜெபம் செய்தீர்களா என்கிற போர்டு மாற்ற வேண்டி இருக்குது. இன்றைக்கு ஜெபம் செய்தீர்களா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கருமையானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நேரடியாய் சொல்லுகிறார், நிலைமை அபாயகரமாய் இருக்கிறீர்கள், உடைய தனி ஜெபம் இல்லை, குறைந்து விட்டது, அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, துணிகரமாய் சில காரியங்களை பேசுகிறீர்கள், துணிகரமாய் உங்கள் இருதயங்கள் துணிகரமாய் பாவம் செய்ய துணிந்திருக்கிறது. வெளியே நீங்கள் காட்டிக்கொள்வதில்லை, அவ்வளவுதான். உள்ளே அருவருப்பு இருக்கிறது, உள்ளே எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிறது, அவைகள் உயிரடையாமல் கிடக்கிறது. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறுபடியும் நீங்கள் மரித்து போனீர்களே. வனாந்திரத்திலே அவர்களுடைய சவங்கள் விழுந்தது என்று எபிரேயர் நிருப ஆக்கினார். ஏன்னா அவர்கள் வானத்து வார்த்தைகளை பெற்றார்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள், ஆண்டவருடைய போஜனமாகிய மன்னாவை, தேவதூதர்களுடைய உணவை அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் இழந்து போனார்கள். காரணம் என்ன? அவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்தார்கள், முறுமுறுத்தார்கள், விசுவாசம் இல்லாமல் இருந்தார்கள். என்ன கண்பானவர்களே, ஜெப ஜீவியத்தை என்ன செய்வீங்களோ தெரியாது. இந்த ராத்திரியில இந்த பிரசங்கம் முடியும் பொழுது, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தை மறுபடியும் தாங்கப்பான்னு சொல்லி 2026 இந்த முதல் கூடுகையிலே நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம், கெஞ்சுவோம். ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் ஒரு மனமாறுதலை தார் ஆண்டவரே, என்னை மறுபடியும் உயிர்ப்பீங்கப்பா. என்னுடைய ஆண்டவரே உலர்ந்த எலும்புகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய ஜீவியம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும் ஆண்டவரே. எரேமியா சொல்றாரு, அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஆவியானவர் என்னுடைய எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியாய் இருக்கிறது. என்னால் சும்மா இருக்க முடியல, என்னால் சும்மா இருக்க முடியல. இரவும் பகலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன், இரவு பகலும் கண்ணீர். ஆகத்தான் அத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் எரேமியாவுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, கண்ணீரின் தீர்க்கதரிசி, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி என்று எரேமியாவுக்கு அந்த பெயர் கொடுத்தார்கள். என கண்பானவர்களே, விசுவாச வாழ்வு தெய்வத்தோடு இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் ஜெபம் என்பது உங்களுடைய தேவைகளுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய தேவைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க. அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்காக ஒரு 50 பாட்டு கூட பாடுங்களேன். ஒரு 2 மணி நேரம் பைபிளை விரிச்சு வச்சு, பாட்டு புத்தகத்தை விரிச்சு வச்சு நல்லா பாடுங்க, மணிக்கணக்கா பாடுங்க, மணிக்கணக்கா உங்களுடைய தேவைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க. அல்லது நிறைய பேர் உங்கள்கிட்ட ஜெப குறிப்பு கொடுத்துருப்பாங்க, ஐயா எனக்காய் ஜெபம் பண்ணுங்கள்னு. அந்த ஜெப குறிப்புக்காய் ஜெபம் பண்ணுங்க, வட இந்தியாவுக்காய் ஜெபம் பண்ணுங்க, இந்தியாவுக்காய் ஜெபம் பண்ணுங்க, என்ன காரியத்துக்காய் வேணாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஜெபமும் முடித்து விட்டு
சற்று நேரம் ஆண்டவரோடு பேசுங்க. பிரதர், இவ்வளவு நேரம் நாங்கள் ஜெபித்தது ஆண்டவர்கிட்ட தானே பேசி இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட தான் பேசுனீங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாம் முடிச்ச பிறகு ஆண்டவருடைய சமூகத்திலே தனிமையாய் ஆண்டவரோடும் ஆண்டவரும் நீங்களும் அமைதலாய் அமர்ந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இந்த காரியங்கள் எதுவும் இல்லாமல், எந்த ஜெப குறிப்பும் இல்லாமல், எந்த தேவைக்காய் ஜெபிக்கிறதும் இல்லாமல், எந்த வியாதிக்காய் ஜெபிக்கிறதும் இல்லாமல், எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரிடத்துல நீங்கள் சில காரியங்களை பேச ஆரம்பிங்களேன். உங்களுக்குள்ளிருந்து ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். அதுதான் ஜெப வாழ்க்கை. அதுதான் இந்த இன்விசிபிள் வேர்ல்டோடு உங்களை இணைக்கப்பட்ட அந்த இணைப்பின் வாழ்க்கை. அது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள்? மொத்தமாய் நீங்கள் ஆராதித்த நேரம், பாட்டு பாடின நேரம், நீங்கள் ஜெபித்த நேரம், உங்களுடைய பிரசங்க குறிப்புகள் அல்லது உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபித்த நேரம், அதை எல்லாம் கணக்கில் சேர்க்காம ஆண்டவரோடு தனிமையில் அமர்ந்து ஆண்டவரோடு சற்று நேரம் தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுங்களேன். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரை இன்னைக்கு முழுசும் ஒரு அதிகாரம் வாசிச்சேன், அதில் நிறைய காரியம் புரியல. ஒரு 4 வசனம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த வசனம் எதை சொல்லுது ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு நீங்கள் பேசி கொண்டிருங்கள். ஆண்டவரிடத்தில் அப்படி பேசுகிற நேரம் அதிகரிக்க ஆரம்பிக்க 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 விசுவாச வாழ்வை கெட்டியாய் பிடிச்சு கொள்றீங்க. அந்த நேரம் அதிகமாகணும். அப்போதான் நீங்கள் ஜெப நேரம் முடிந்து நீங்கள் உலக வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது உங்களையும் அறியாமல் ஒரு ஆவிக்குரிய மகிழ்ச்சி, ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே அது எரிந்து கொண்டே இருக்கும். உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். எத்தனை பிரச்சனைகள் புற உலகிலே நடந்தாலும் அது உங்களை பாதிக்காது. புற உலகிலே என்ன நடந்தாலும் அது உங்களை டெம்ப்ட் பண்ணாது. உங்களுக்கு அப்படி சீக்கிரத்தில் கோபம் வராது, சீக்கிரத்தில் உங்களுக்கு எரிச்சல் வராது, சீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் வராது. ஆண்டவருடைய யாக்கோபுல அவர் சொல்றாரு, முதல் அதிகாரத்தில் சொல்றாரு, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபப்படுறதுக்கு தாமதமாயும் இருங்கள். எல்லாருமே உணர்ச்சி உள்ள மனிதர்கள். கோபம் வரும். ஒருத்தர் பேசினா உடனே பதில் சொல்லணும். நம்முடைய அறிவு அப்படி வேகமா வேலை செய்யும். உடனே பதில் சொல்லு. பாதி பேசிட்டு இருக்கும் போதே பதில் நமக்கு தெரிஞ்சிடும். உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். நான் ஆண்டவர் அப்படி சொல்லல, நிதானமாய் உத்தரவு சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்வு புற உலகத்தோடு இணைக்கப்படல, ஆண்டவரோடு நீங்கள் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்விலே இருக்கிறீர்கள். உடனே உடனே பேசிடாதீங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசினார் அப்படின்னா, ஒருத்தர் உங்கள்கிட்ட ஜெப குறிப்பு சொல்றாரு, ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுறாரு, அது என்ன பேசினாலும் சரி, சண்டைக்கே வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய உள்ளம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு உடனே உடனே அங்கே பதில் கொடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுங்க, ஒரு நிமிஷம் பொறுங்க, பொறுமையாய் பொறுமையாய். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்கன்னு கூட அவங்க டென்ஷன் ஏற்படுத்துவாங்க. டென்ஷன் ஆயிடாதீங்க. பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள். 2 வார்த்தை 3 வார்த்தை அவங்க மறுபடி பேசட்டுமே, உங்களுக்கு பதில் தெரியும். இந்த பிரச்சனைக்கு என் மனைவிக்கு அல்லது என் கணவருக்கு என்ன பதில் சொல்லணும் நமக்கு தெரியும். உடனே அதை கொட்டிடாதீங்க. கொஞ்சம் பொறுங்க, பேசி முடிக்கட்டுமே, கொஞ்சம் எரிச்சல் அடங்கட்டும், கொஞ்சம் அமைதியா. ஏன்னா அதுக்குள்ள அந்த கொஞ்ச நேரம் அந்த நிதானம் எதற்குன்னா, நீங்கள் உள்ளத்தில் ஆண்டவரோடு பேச ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே, நான் இப்போ பதில் பேசணும், நான் பேசக்கூடாது, இன்னில் இருக்கிற ஆவியானவர் பேசணும். அல்லேலூயா. அநேகர் அந்த வசனத்தை பிரசங்க பீடத்துக்கு பயன்படுத்துறாங்க. அந்த வசனம் பிரசங்க பீடத்துக்காய் சொல்லப்பட்ட வசனம் அல்ல. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது, உங்களை கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் உங்களை பிடித்து கட்டி உங்களை நியாயத்திலே கொண்டு போய் நிறுத்தி உங்களோடு அவர்கள் பேசும் பொழுது என்ன பேசுவோன்னு பதறாதீங்க. நீங்கள் பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேச ஆரம்பிப்பார். உங்களிலிருந்து. அதான் நிதானத்தோடு பேசுங்க. ஆண்டவர் இந்த வாலிபனத்தை சொன்னார் பாருங்க, நிதானமாய் உத்தரவு சொன்னாயப்பா, நான் கேட்ட கேள்விக்கு பதறாமல் நிதானமாய் உத்தரவு சொன்னாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நம்முடைய ஜெப வாழ்வு
ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை கண்ணுக்கு புலனாகாத தெய்வத்தோடும் தேவதூதர்களோடும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை புற உலக வேலைகள் நடந்தாலும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய இருதயமும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு புது உற்சாகத்தோடு இருப்போம். நம்மளை யாரும் லேசில் நம்மளை டெம்டேஷன் பண்ணவே முடியாது. நம்மளை யாரும் லேசில் நம்மளை உணர்ச்சி வசப்படுத்தி விட முடியாது. நம்மளை கோபப்படுத்தி விட முடியாது. நம்மளை எரிச்சல் படுத்தி விட முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நீங்கள் கவனமாய் வாழ்த்து பாருங்க. அவரை எத்தனையோ பேர் அவர்கிட்ட பேசி அவருக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணலாம். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாருங்க. அப்ப சொல்றான் ஒருத்தன், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாமல் தொங்குகிறான் என்று பரிகாசம் பண்ணினார்கள். அந்த நேரத்திலும் அவர் பொறுமை காத்தார். நினைச்சா சிலுவையிலிருந்து இறங்கி வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவருக்கு முடியாதா? முடியும். ஆனால் பொறுமையோடு இருந்தார். அவரை டெம்ப்ட் பண்ணி பார்த்தான், கோபப்படுத்தி பார்த்தாங்க. பேதுரு பட்டயத்தை எடுத்து மல்குஸ் காதை வெட்டும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, பட்டயத்தை உரையிலே போடு, நான் இப்பொழுது என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்பி என்னை இவர்கள் கையிலிருந்து விடுதலை செய்ய மாட்டார் என்று நீ நினைக்கிறாயா? ஆனால் அப்படி இப்ப செய்யக்கூடாது. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் விசுவாச வாழ்க்கை. இந்த விசுவாச வாழ்க்கையில ஜெப வாழ்வு விசுவாச வாழ்வை கட்டி எழுப்புகிறது. இரண்டாவதாக ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற இந்த விசுவாச வாழ்விலே நாம காணக்கூடாத தெய்வத்தோடு இடைபடுகிறோம், பேசுகிறோம். ஜெபத்திலே அவர் நம்மோடு பேசுகிறார். வேத வசனத்தை தியானிக்கிற ஒரு வாழ்வு, வேத வசனத்தை தேவ வசனத்தை தியானிப்பதற்கு ஒரு நாள் கூட நீங்கள் சமயம் இல்லை என்று விட்டு விடாதீர்கள். அவசர அவசரமா தியானிக்காதீங்க. இது ஒரு அவசரமான உலகம்தான். ஆனாலும் இதற்கு ஒரு நேரம் எடுத்து ஸ்ட்ரிக்டா உங்களுக்கு நீங்களே சத்தம் போட்டுக்கிடுங்க. இந்த நேரத்தில் நான் பைபிள் வாசிப்பேன். காலையிலே புதிய ஏற்பாடு வாசிச்சுட்டு போறேன். சாயங்காலம் நேரம் கிடைக்குது, அந்த நேரத்தில் நான் பழைய ஏற்பாட்டை கிரமமாய் வாசிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமொழியை வாசிப்பேன். 31 நீதிமொழி இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு 31 நாட்கள் அல்லது 30 நாட்கள். ஒரு அந்த நாளுக்குரிய நீதிமொழிகளை நான் காலையிலே வாசிப்பேன், தியானிப்பேன். ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க ஆண்டவருடைய மெல்லிய குரல் உங்களுக்குள்ளே வரும். அதிகாலை நேரத்தில் ஜெபங்களை எல்லாம் முடித்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அன்றைய உங்களுடைய வேத பாடத்தில் அன்றைக்கு எந்த அதிகாரத்தை வாசிக்கணுமோ நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நீங்கள் வாசிக்க ஆரம்பித்த ஒரு வாரத்திற்குள்ளே ஆண்டவர் அன்றைக்குள்ள பாடத்தோடு அன்றைக்குள்ள வசனத்தின் மூலமாய் உங்களோடு அவர் பேச ஆரம்பிப்பார். முதல்ல சரியா புரியாத மாதிரி இருக்கும். கொஞ்ச நாட்கள் செல்ல 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 தெளிவாய் காலை குவைட் டைம்ல ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தையின்படி தான் அந்த நாளிலே பிரச்சனைகளையோ எந்த ஒரு காரியத்தையோ நீங்கள் சந்திப்பீர்கள். ஆச்சரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வுங்க இது. அதிசயமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு இது. ஏதோ தலைவலி சுகமாகிறது மட்டும் அதிசயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் காணக்கூடாத கடவுள் காண்கிறது போல உங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். யாரிடத்திலும் போய் கேட்க தேவையில்லை, ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அதைவிட நம்பிக்கைக்குரிய ஆள் யார் இருக்காங்க? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஜெபத்தில் கேளுங்க. வசனம் வாசிக்கும் போது தியானத்தில் அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். ஜெபத்தில் எந்தெந்த பகுதி விளங்கலன்னு நீங்க பேசுறீங்களோ, ஒரு முறை வேதம் முடித்து அடுத்த முறை வரும் பொழுது நீங்க ஏற்கனவே கேட்டதை கூட மறந்துருப்பீங்க. ஆனா ஆண்டவர் நினைவுபடுத்தி, இந்த சந்தேகம் உனக்கு இருக்குது இல்ல, அதுக்கு பதில் இதுதான் என்று சொல்லுவார். அதுக்கு பதில் இதுதான் என்று சொல்லுவார். அதுக்கு பதில் இதுதான். ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகங்க. 40 வருஷம் ஆச்சு
நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு இந்த 40 வருஷமா இன்னுமே எனக்கு பைபிள்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, விடை தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. ரொம்ப நாளா தெரியாத ஒரு காரியம், யோசேப்பு பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துடுறார், பெரிய அதிகாரியா இருக்கிறார். தேசமெங்கும் பஞ்சம், கோதுமை வாங்க சகோதரர்கள், அவனுடைய சகோதரர்கள் வர்றாங்க. இந்த சம்பவம், அந்த கதைகள்லாம் தெரியும். அந்த சகோதரர்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு யோசேப்பு தான் இவரு அப்படின்னு. யோசேப்பு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. யோசேப்பு சொல்றாரு, விசாரப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா யோசேப்புக்கு இருக்கிற அதிகாரத்துல அவ்வளவு சிறைச்சாலையில போட்டு கொலை செய்ய கூட சட்டம் போட அதிகாரம் உண்டு. இந்த சகோதர அண்ணமாரு 10 பேருடைய உயிரும் இப்ப யோசேப்பினுடைய வார்த்தை அவன் கையில் அந்த அதிகாரம் இருக்கு. அதனால்தான் அந்த அண்ணமாரெல்லாம் பயப்படுறாங்க. சொன்னார், நீங்க பயப்படாதீங்கப்பா, நீங்க விசாரப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம், உங்களை உயிரோடு ஆதரிக்கிறதற்காக. நல்லா கவனிங்க, இந்த வசனம் அப்படியே இருக்கிறது பைபிள்ல. உங்களை உயிரோடு ஆதரிக்கிறதற்கும் மகா பெரிய ரட்சிப்பினால் உங்களை பாதுகாக்கிறதற்கும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்துக்கு அனுப்பினார். எப்படிங்க ஒரு வார்த்தையில அந்த இவ்வளவு காரியம், அவன் அனுபவிச்ச வேதனை ஒன்றா இரண்டா? அவனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணப்பட்டது, கேரக்டரே அழிஞ்சு போச்சு. இங்க குழியிலே தூக்கி போட்டார்கள், அடித்தார்கள், டிரெஸ்ஸ உறிஞ்சிக்கிட்டாங்க, கொலை செய்ய எத்தனித்தார்கள், ரத்த காயம் வரும்படி அடித்தார்கள், இஸ்மவேல் இடத்துல விற்று போட்டார்கள். அடிமையாய் அடிமையாய் ஒரு வீட்டுக்குள்ள அடிமையாய் வாழ்ந்தான் யோசேப்பு. அங்கதான் அவனுடைய செய்யாத குற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை அனுபவித்தான். வாழ்க்கையே முடிச்சிரும் போல. இவ்வளோ பிரச்சனை நடந்தும் தன் அண்ணன்மார் மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லையா அவருக்கு? யோசேப்புக்கு இவ்வளோ பாடுபடுத்திட்டாங்களே, இவ்வளோ பாடுபடுத்திட்டாங்களே. நீங்க அதுக்கப்புறம் பைபிள் படிச்சு பாருங்க. அந்த போத்திபாருடைய மனைவி, அந்த அம்மா அப்பவும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. நான் ஒரு வார்த்தை கூட பஞ்சம் தீர்க்கவோ, இப்ப இவன் கையில அதிகாரம் இருக்கு, நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த பெண் அன்றைக்கு இவன் மேல போட்ட அந்த அபாண்டமான பழியை எப்படி சகித்துக் கொள்ள முடிச்சது? 40 வருஷமாய் படித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு விளங்கவே இல்லை. ஆண்டவரே, இவ்வளோ பெரிய துரோகத்தையும் இவ்வளோ வருடமாய் பட்ட பாடுகளையும் ஒரு வினாடியிலே யோசேப்பால் எப்படி அதை குறித்து எண்ணாமல் இருக்க முடிந்தது? அதை குறித்து எண்ணாமல் இருக்க முடிந்தது. ஆண்டவர் 2 நாட்களுக்கு முன்பாக தொலைக்காட்சி செய்திக்காக நான் செய்திகள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் பேசினார். ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது, நம்முடைய புற உலகத்திலே நடக்கிற எந்த காரியமானாலும் அதை உன் அறிவை கொண்டு பார்த்தனா தப்பாத்தான் புரியும், அதை ஆவிக்குரிய கண் கொண்டு பாரியா, அதை ஆவிக்குரிய கண் கொண்டு பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவனுக்கு நினைவுபடுத்தின வசனம் தெரியுமா? 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே நாங்கள் பெற்றோம். நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டுதான் நம்முடைய வீட்டில் வருகிற பொருளாதார பிரச்சனையானாலும், பிசினஸ் பிரச்சனையானாலும், நம்முடைய மாதா சம்பளத்தினுடைய அந்த பற்றாக்குறையினாலும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற செலவுகள் குறித்த பிரச்சனைகள் ஆனாலும், நம்ம இந்த புற உலகத்தில் நாம சந்திக்கிற நமக்கு நேராய் வருகிற எந்த காரியமானாலும் நீங்கள் அதை ஆவிக்குரிய கண் கொண்டு பாருங்கள். அப்பொழுது மாத்திரம்தான் காரியங்களை சரியாய் விளங்கிக் கொள்ள முடியும். எங்கள் விதவைகள்
கிரேக்கரானவர்கள் சொல்றாங்க, அப்போஸ்தலர் 6:1, எங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சாதி பிரிந்தது. சபைக்குள்ளே 2 அணி, உங்கள் விதவைகள் எங்கள் விதவைகள் என்று பிரிந்து கொண்டார்கள். சண்டை வந்தது, முறுமுறுப்பு வந்தது திருச்சபையில். அப்போஸ்தலர்கள் ஆவிக்குரியவர்கள் 12 பேரும் கண்டு கொண்டார்கள். பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால் அங்கே விதவைகள் விசாரிக்கப்படவில்லை என்கிறது பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனையை நீங்க உலக பிரகாரமா அணுகிறதா இருந்தா இந்த 12 அப்போஸ்தலர்கள் என்ன செய்யணும்? சபையாரை வர வச்சு, எப்ப அங்க வாங்க, கிரேக்கர்கள் அங்க வந்து நில்லுங்க, எபிரேயர்கள் அங்க வந்து நில்லுங்க. இப்ப என்ன பிரச்சனை? இவங்க விதவைகளை நாங்க அதிகமா விசாரிக்கிறோம், அவங்களுக்கு கூடுதல் சலுகை செய்யறோம், உங்க விதவைகளை திட்டமா விசாரிக்கல, சரியா விசாரிக்கல, கூட கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கல, இவ்வளவுதானே பிரச்சனை. ஒண்ணு செய்யலாம்ப்பா, இன்னையிலிருந்து நாங்க அதை உண்மைன்னு ஒத்துக்கிறோம். இன்னையிலிருந்து நம்ம சபையில் அப்படி நடந்தது உண்மைதான். இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்யலாம்? எங்க விதவைகளை விசாரிக்கிறது போல உங்கள் விதவைகளையும் நாங்க இனிமே நல்லா விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமரசப்படுத்தணும். இதான் உலக பிரகாரமா ஒரு சபையில பிரச்சனை வந்தா. ஆனா இந்த 12 பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? சீசர் கூட்டத்தை, திருச்சபை மக்களை வரவழைத்து சொன்னார்கள், நாங்களோ பந்தி விசாரணை செய்வது சரியில்லை, எங்களுக்கு இந்த தொழில் வராது, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை இடைவிடாமல் போதிக்கிறதிலும் ஊழியத்திலும் எங்களை விட்டுருங்க. இந்த பந்தி விசாரிப்புக்கென்று அபிஷேகம் பெற்ற வேற 7 பேர், முதல் திருச்சபை கமிட்டி அங்கதான் உண்டாகுது. குற்றம் சாட்டப்படாத நல்ல சாட்சி உள்ள ஒரு 7 பேரை இந்த இதற்கென்று பந்தி விசாரிப்புக்கென்று ஏற்படுத்துங்க. இப்ப அவங்க முகதாட்சியம் இல்லாமல் எல்லாரையும் சரியா பார்த்துக்கிடுவாங்க. இங்க பிரச்சனை விதவைகளை விசாரிக்கப்படுறதில்லைங்கிறது இல்லை, நாங்க சாம்பார் வாளியை தூக்குனதுதான் பிரச்சனை. நாங்கள் ஆண்டவருடைய திருச்சபை தலைவர்கள். இன்னைக்கு திருச்சபையில எங்க பார்த்தாலும் சண்டை பிரச்சனை. காரணம் போதகர்கள் உள்ள தலையிடுறதுதான் போதகர்களுடைய வேலை. கமிட்டிக்குள்ள இல்ல, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து திருச்சபையிலே பிரசங்கம் பண்ணணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணணும். கடையம் பக்கத்துல ஒரு சின்ன சபை, அது சேகர தலைமை இல்லை, அதனால போதகர் மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அங்க ஒரு உபதேசியார் இருந்தார், நானும் அவனும் ஒன்னா படிச்சேன், என்னுடைய நண்பன் அங்கே உபதேசியாரா இருக்கிறார். பயங்கர பிரச்சனை, சின்ன சபை, அங்கேயும் 2 பிரிவா பிரிச்சுக்கிட்டு எலெக்ஷன் வைக்கிறாங்க, பயங்கர பிரச்சனை. பிரச்சனையிலே வார்த்தைகள் தடிச்சு 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 ஒரு கட்டத்தில் ஒரு குரூப் உபதேசியார் அடிக்கணும், உபதேசியார் தான் இவ்வளவுக்கு காரணம், அவரை அடிக்காம விடக்கூடாது, இன்னைக்கு என்ன ஆனாலும் வீடு புகுந்து அவரை அடிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு குழுவினர் நல்ல கோபத்தோட உபதேசியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலையில் 11 மணி வீட்டுக்கு வராங்க, கதவு சாத்தி இருக்குது. அவங்களுக்கு என்ன எண்ணம்? இந்த உபதேசியார் அந்த குரூப்பை சேர்ந்தவர், அந்த குரூப்பை சேர்ந்த அங்க பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காருன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு வந்து கதவு கிட்ட வர்றாங்க. கதவை தள்ளிட்டு உள்ள போய் அவரை அடிக்கணும்னு வந்தவங்க வந்து நிக்கிறாங்க. உள்ள ஒரு அழுகை சத்தம் கேட்டுச்சு. உடனே இவர்கள் 10 பேர் நின்னா, பொருளா உள்ள அழுகை சத்தம் கேட்க பார்த்தா உபதேசியாருடைய அழுகை சத்தம். மெதுவாய் கதவை திறந்து பார்த்தார்கள். உபதேசியார் முழங்காலில் நின்று அந்த சபை மக்களுடைய அந்த சபை டாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ரெஜிஸ்டர், சங்கம் கட்டினவர்கள், ஓட்டு உரிமை உள்ளவர்கள், இந்த எல்லா குடும்ப விவரங்களும் அந்த சபை டாப்பில் இருக்கும். அந்த சபை டாப்பை திறந்து வைத்து ஒவ்வொரு குடும்பத்துக்காக அழுது அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அழுது அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் உள்ள போகும் பொழுது இவர்கள் யாரை எதிரி நினைச்சாங்களோ அந்த இவங்கள குரூப்ல சேர்ந்த ஒரு குடும்பத்தினுடைய நேம சொல்லி அழுகிறார். ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கியா, அந்த பிரச்சனையை நீக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கதறி கதறி அழுது ஜெபிக்கிறார். 10 பேர் முழங்கால் போட்டாங்க. 10 பேர் முழங்கால் போட்டு அமைதியானு இருந்தாங்க. பல மணி நேரம் ஜெபம் முடித்து கண்ணை திறந்து பார்த்து எப்போ வந்தீங்கன்னு கேட்டார். நீங்கள் இன்னாருக்காய் ஜெபிக்கும் பொழுதே நாங்கள் வந்துட்டோம் ஐயா, எங்களை முதல்ல மன்னிங்கன்னு கேட்டாங்க. சரிப்பா மன்னிக்கிற, என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் அந்த குரூப்போட சேர்ந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறீங்க, உங்களை அடிக்க வந்தோம், இன்னைக்கு எப்படியாவது உங்களை அடித்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடணும்னு வந்தோம், ஆனால் எங்களுடைய காரியங்கள் தவறு என்று கண்டு கொண்டோம். இனி இந்த சபையில் எலெக்ஷன் இருக்கக்கூடாது,
நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் என்றார். 12 வருஷம் அதுக்கு பிறகு அந்த சபையில் அந்த என்னுடைய நண்பன் அங்கே உதயசேராக இருந்தான். 4 எலெக்ஷன் வந்துச்சு. அந்த சபையில் மட்டும் எலெக்ஷனே கிடையாது. சபையார் கூடி வருவார்கள், உதயசேர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் இவ்வளோ பேர் உறுப்பினராக எலெக்ஷனில் நிற்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஐயா, யார் இந்த வருஷம் நமக்கு மெம்பராக வரணும், நீங்கள் ஜோம் பண்ணி சொல்லுங்கன்ட்டு போயிடுவாங்க. எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவர் ஜோம் பண்ணுவார், அழுவார். இவர் வந்து சொல்லுவார், இந்த நாள் நீங்கள் உறுப்பினராக இந்த எலெக்ஷனில் இந்த டைமில் நீங்கள் வரணும், அடுத்து ஒரு 4 பேர் நான் சொல்லுவேன். 12 வருஷமாக எப்படித்தான் இங்கே நடந்தது. 12 வருஷமாய் நடந்தது. ஒரு பிரச்சனையை ஆவிக்குரிய கண் கொண்டு பார்க்க முதலாவது நீங்கள் பழகுங்கள். யோசேப்பு ஆவிக்குரிய கண் கொண்டு பார்த்த பொழுது, இதெல்லாம் எனக்கு என்மேல் வன்பம் கொண்டு இவர்கள் செய்ததல்ல, இவர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தான் ஆண்டவர் முன்னமே என்னை எகிப்துக்குள்ள அனுமதித்தார் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, விசுவாச வாழ்வின் 2வது படியாக நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசன தியானம். தியானித்த யாரை வேண்டுமானால் பைபிள் எடுத்து பாருங்க, தேவன் அவர்களோடு பேசுவார். அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கும், அவருடைய பிரச்சனைகள் மாறி இருக்கும், அவருடைய எல்லா விதமான சூழ்நிலை ஆசீர்வாத குறைவுகள் மாறும், கடன் பாரங்களும் மாறும். 3வதாக இறுதியாக உள்ளூர் சபை. ஆண்டவர் உங்களை எந்த ஐக்கியத்திலே வைத்திருக்கிறார், அந்த ஐக்கியத்தோடு இணைந்திருங்கள். உள்ளூர் சபையோடு இணைந்திருங்கள், உள்ளூர் ஐக்கியத்தோடு இணைந்திருங்கள். ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் உங்களுக்கு தேவை. அந்த உள்ளூர் திருச்சபையோடு அல்லது உள்ளூர்ல நீங்கள் இருக்கிற இந்த அருமையான ஐக்கியத்தோடு நீங்கள் உயிரோடு உயிராய் இணைந்திருங்கள். இந்த ஐக்கியத்தின் எல்லா இன்ப துன்பங்களிலும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஐக்கியத்தின் எல்லா லாப நஷ்டங்களிலும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஐக்கியத்தோடு நீங்கள் இணைந்திருப்பது என்பது ஆவிக்குரிய வாழ்வை செழிப்பாக்குகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஐக்கியத்தோடு இணைந்திருங்கள், ஐக்கியத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த ஐக்கியத்தில் என்ன சொல்லுகிறார்களோ, புரியுதோ புரியலையோ, உங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பேதுரு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு வருகிறார். பேதுரு உள்ளத்தில் பல கேள்விகள். அந்த கேள்வியை கேட்க வந்து பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பின்னால் வர்ற யோவானை காமிச்சு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்குறார். ஆண்டவர் சொன்னார், ஏப்பா நான் வர்ற வரைக்கும் அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்னையா, உன் காரியத்தை சொல்கிறேன் கேள். அதுதானே கேட்ட, உன் காரியத்தை சொல்கிறேன் கேள். நீ உன் இள வயதில் இஷ்டப்படி தெரிந்தாய், முதிர் வயது ஆகும் பொழுது உன் அறையை வேறொருவன் கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான். உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நீ போக வேண்டிய. பல நேரங்களிலே நாம இணைந்திருக்கிற உள்ளூர் சபைகளிலே அவர்கள் சொல்லுகிற சில காரியங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கும். நமக்கு அது பிடிக்காது. எனக்கு பிரதர் இது பிடிக்கல, அடிப்பட்ட காரியங்களா இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய விசுவாச வாழ்வு செழிப்பாகணும்னா உள்ளூர் சபையோடு நீங்கள் இணைந்திருங்கள். உள்ளூர் திருச்சபையோடு அல்லது உள்ளூர் ஐக்கியத்தோடு, ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு நீங்கள் இணைந்திருங்கள். உயிரை போல அதை நேசியுங்கள். அங்கு செயல்படுகிற எல்லா ஊழியங்களிலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். அங்குள்ள எல்லா காரியங்களிலும் உங்களுடைய பங்கு இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு உள்ளூர் சபை உங்களுக்கு ஒரு பெரிய வசதியை செய்து கொடுக்கிறது, பெரிய காரியத்தை செய்து கொடுக்கிறது. உள்ளூர் சபையோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாச வாழ்க்கை வாழும். அப்போதான் ஆண்டவர் உங்களோடு காலையிலே பேசுகிற சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். ஆண்டவர் பேசுகிற காரியத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். எழுந்து நின்று நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். 3 நிமிடங்கள் நமக்கு இருக்கிறது. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை போல ஒரு சிலர் நாங்கள் வந்திருக்கிறோம். வாய் திறந்து பாட முடியல,
வாய் திறந்து துதிக்க முடியல. நாங்க நினைச்சுக்கிறோம் உள்ளத்துக்குள்ள துதிக்கிறோம்ல, வாய் திறந்து வீட்டில் தனியா ஜெபம் பண்ணிக்கலான்னு. உள்ளூர் ஐக்கியத்தில், உள்ளூர் சபையில் நீங்கள் இணைந்து, சபையாரோடு இணைந்து கர்த்தரை வாய் விட்டு துதிக்கல அப்படின்னா, தனி ஜெபத்தில் போய் உட்கார்ந்தாலும் வாய் மூடி மௌனியாத்தான், உள்ளந்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும், உதடுகள்ல இருந்து சத்தம் வராது. இந்த ஐக்கியம்தான் உங்களுக்கு பயிற்சி களம். உலர்ந்து போய் இருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஒரு சிலர் ஆண்டவருடைய விடுதலையை பெற்று வந்தும் மறுபடியும் பாவம், மறுபடியும் அருவருப்புகள், மறுபடியும் தவறான சிந்தனைகள், எதை பார்த்தாலும் நிர்வாண சிந்தனை, கரைபட்டு போயிருக்கிறோம். தேவ ஆவியானவர் நம் நடுவிலே உண்டு. அவர் நம்மை இப்பொழுது நிரப்ப போகிறார். ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். ஒவ்வொருவரோடும் அவர் பேச போகிறார். ஒவ்வொருவரையும் அவர் இப்பொழுது அபிஷேகம் பண்ண போகிறார். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய போகிறது. ஒரு ஆச்சரியமான விசுவாச வாழ்வை ஆண்டவர் உங்களுக்குள்ளே இப்பொழுது ஊற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த விசுவாசத்திற்காய் நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் முன்னாடியில் இருக்கிறது, பின்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்கப்பா, என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உலர்ந்த எலும்பு வந்திருக்கீங்க. துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, வாய் திறந்து சத்தமா பேச முடியல. ஆண்டவரே, 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 வாய் மூடி மௌனியா தான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அருவருப்பான எண்ணங்கள், எனக்குள்ள இருக்கிற பாவ சிந்தனைகள், எனக்குள்ள இருக்கிற நான் நல்லவனா வந்தேன், ஆவிக்குரியவனா வந்தேன், ஆனாலும் சில காட்சிகள், சிலரை பார்க்கும் பொழுது நிர்வாண சிந்தனை எனக்குள்ளே தோன்றுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களை கழுவ போகிறது. ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து, வாய் திறந்து கேளுங்க. உள்ளத்துக்குள்ளே பேசினது போதும், உள்ளத்துக்குள்ளே நீங்க பேசினதெல்லாம் போதும். இப்ப வாய் திறந்து, ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா. உலர்ந்த எலும்போடு இருக்கிற என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. நரம்புகள் உருவாகணும், சதைகள் உருவாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும். நான் காலூன்றி எழுந்து நிற்கணும். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து என்னை பலப்படுத்தும் கேளுங்க. வயசானவங்க, வயசானவங்க கூட நீங்க சொல்லுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. என்னை பலப்படுத்த உங்களுக்கும் அபிஷேகம் தேவை. உங்களையும் ஆண்டவர் பலப்படுத்தணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய பலவீனங்கள் மாறணும், உங்களுடைய சுகவீனங்கள் மாறணும், உங்களுடைய பிசினஸ்ல உள்ள தடைகள் மாறணும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறணும், குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுகள், குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கு இடையில இருக்கிற சண்டைகள், ஹல்லேலூயா, அந்த உறவுகள் எல்லாம் சுமூகமாய் மாறணும். இப்பொழுது 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 அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது திறக்கப்படணும், திறக்கப்படணும், திறக்கப்படணும். இப்பொழுது இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய வல்லமை என்மேல் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை என்மேல் இறங்கட்டும், உம்முடைய மகிமை என்மேல் இறங்கட்டும், அக்கினி துளியா இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே என்று வாய் திறந்து, வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தேவனே, தேவன் என்று சொன்னாரே. இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது
உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும், நரம்புகள் உண்டாகட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். வயதானவர்களுடைய சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை,